இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு ரேவதி, உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை என் சர்வீஸ்ல நான் பாத்திருக்கேன். நீ யாருக்கும் பயப்படாம உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இது உன்னோட வாழ்க்கை. இன்னொருத்தவங்க எடுக்கிற முடிவு மட்டும் உன் வாழ்க்கையாக கூடாது. யோசிச்சு பதில் சொல்லு. நல்லா யோசிச்சு தெளிவான பதில சொல்லு. இல்லங்க மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. என் அம்மா என்னோட நல்லதுக்காக எல்லாத்தையும் கேட்டுதான் பண்றாங்க. யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்து தேவையில்லாம உங்களை இங்க வரைக்கும் அலைய வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கு 2 தடவை நீ யோசிச்சுக்கோ. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் மேடம். இந்த கல்யாணம் என் விருப்பப்படிதான் நடக்குது. சரி ரேவதி, கல்யாண பொண்ணு நீயே உன் சம்மதத்தை சொன்னதுக்கு அப்புறம் இனிமே இந்த விஷயத்துல நாங்க தலையிட முடியாது. உன் வாக்கு மூலத்தை நாங்க அப்படியே ஃபைல் பண்ணிக்கிறோம். சரி, வா போலாம். வா. சாரி மிஸ்ஸஸ் சாமுண்டீஸ்வரி, எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் நாங்க எங்க டியூட்டியை செய்ய வந்தோம். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க கிளம்புறோம். நல்லது. தேங்க்யூ. போலாம். ஓகே மேடம். என்ன ரோகிணி இது? இப்படி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சு அவ மிஸ் பண்ணிட்டாளே. இவ இப்படிதான் பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. ஏமா, நான் உன்கிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னனே, கடைசியில் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியா? என் பொண்ணை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ரேவதி, நீ ரூமுக்கு போ. ஈஸ்வரி, அகங்காரத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு வரப்போகுது.